இன்றைக்கி 12 கிலோமீட்டர் ஓடனு. அதான் பிளானு. ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை நினச்சேன் ஆக்சுவலாக ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓடலாம்னு. பட் ஆனால் நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. நேற்று நிறைய நடந்தாச்சு. அதனால் சரி இன்றைக்கி 12 கிலோமீட்டர் ஓடலாம். ஃபஸ்ட்டு 6 கிலோமீட்டர் வந்து மீடியம் பேஸ், ஸ்டடி, ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ஒன் பொசிஷனில் ஓடியாச்சு. திருப்பி ரிட்டன் வரும்போது அவங்க ஐ திங்க் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு குரூப் ஆஃப் அத்லீட்ஸு. சரி அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு ஃபாலோ பண்ணி முடித்தேன். ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிருக்குங்க. அது எப்போவுமே அப்படி தான். ஒரு குரூப்போடைய ஒரு பேசஸோடு வரும்போது நம்ம அறியாமலே அந்த ஸ்பீடில் ஓடிடுவோம் ஆக்சுவலாக. இன்றைக்கி அதான் நடந்துச்சு. முன்னாடி முடிச்சிட்டேன். அதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரியான ரொம்ப பண்ணியிருக்கக்கூடாது அப்படி. அந்த அந்த ஃப்ளோவில் ஓடியாச்சு ஆக்சுவலாக. காலைல 4:55 எந்திரிச்சு ஸ்கோரை பார்த்தா வெஸ்ட் இண்டீஸு 54-5. இன்னும் 240 ரன் அடிக்கணும். பவுலிங் நல்லா போட்டால் பேட்டிங் நல்லா பண்ண மாட்டேங்காங்க. பேட்டிங் நல்லா பண்ணால் பவுலிங் நல்லா பண்ண மாட்டேங்காங்க. பார்ப்போம். தெரில, இப்போ ஸ்கோர் பார்க்கல. ஒன்று தான் முடிஞ்சிருக்கும், இந்த தேர்ட் டே முடிஞ்சிருக்கும், தெரியல, பார்ப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று வந்து ஃபெய்த் கெப்டியர்கன் வந்து பிரேக்கிங் 4, அது அண்டர் 4 மினிட்டில் ஓடலை. பட் 4 நிமிஷம் 6 செகண்ட் நினைக்கிறேன். ரொம்ப ப்ரெடி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். இட் இஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலாக இந்த இதை யூஸ் பண்ணி சம்மன் வில் பிரேக் சூன். இன்னும் கொஞ்ச நாளில் யாரோ கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் அத்லீட் இதை பிரேக் பண்ணுவாங்க. அவங்களே கூட பிரேக் பண்ணலாம். இதுதான் இதுக்கு நடந்துச்சு. பிரேக்கிங் 2 இது கிப்சோகே வந்து அண்டர் 2 ஹவர்ஸில் மராத்தான் ஓடுறது இப்படி நடந்துச்சு. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நடக்கல ஆக்சுவலாக. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, ஐ திங்க் ஐ கேன் டூ இட். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவரோட ஏன்னா ஒரு ஃபீல் கிடச்சிரும், எந்த மாதிரி பேஸு எப்படி ஓடணும், அது கரெக்டாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நேரம் ட்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். அப்படி தான் அவர் செகண்ட் அட்டெம்ப்டில் ஜெர்மனில் பண்ணார் அண்டர் 2. ஹோப்ஃபுல்லி சம்மன் வில் சூன் பிரேக் அண்டர் 4 மினிட் ஃபீமேல் அத்லீட். பார்ப்போம். இனிமேல் வந்து நாளைக்கு சாயங்காலம் விட்டால் மண்டே ஈவினிங் ஓடணும். சரி, பார்க்கலாம்.